அந்தக்கா கொஞ்சம் ரெண்டே ரெண்டு நீ அடி வாங்குற நீ எதுன்னு உன் கோமாளிட்ட சொல்லி எடுத்துனார அத விட்டு இப்ப அது எதுன்னு கேட்டனே இருக்கற அத மக்களையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதோ அந்த வாயை கிழிச்சா உங்ககிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கணும். கேளுங்க நீங்க அண்ணன் மட்டும் மேட்ச் அனுப்பிச்சு விடுறீங்களா? நீங்க போறீங்களா கூட? ஏன்பா ஏன் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீ எனக்கு உதவி பண்ணு வா சல்லிப்பட்டு இமாஜி ஏன் ஆத்தாபுள்ள அப்படி இருக்கு இமோஜ் அப்படியா ஐயோ பாட்டி வாயை கிழிஞ்ச பரிசு மாதிரி ஆக்குனது யாரா? இவன்தான் நான் இல்ல. இமோஜினா நம்ம எழுதி அனுப்புறதுக்கு பதிலா இந்த படத்தை போட்டு அனுப்புனா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு கோவா எமோஜி இருக்கா, ஸ்மைலி எமோஜி இருக்கா? கோவம் நினைச்சது கோவா எடிட்டர் கோவா எமோஜி போடுங்க, இல்ல விசில் வரும்போது கரெக்ட்டா போடுங்க. போறேன்டா இப்ப பாடுறா போறேன்டா. சிக்கன் சமைக்க போறேன். சிக்கன் சமைக்க போறேன். எங்க நீ தோத்தியோ அங்கேயே மறுபடியும் நீ தோத்து காட்டுக்கா. யூஷி துஷ்டன் கீப் டிஸ்டன்ஸ். வை இந்த உலகம் உன்னை ஜெயிச்சிருவேன்னு சொல்லும். நம்பாத. உனக்கே தெரியும் நீ தோத்து தான் போவேன்னு. ஜெயிச்சிருவேன்னு சொன்ன இந்த உலகம் நம்பாதுக்கா. தோத்துவே சொல்ல போற அதை மட்டும் நம்பு. ஏன்னா முடிக்கிற அடுத்து ஏதோ க்ளோஸ் பண்ணலாம் பாக்குறேன் நீ. நான் ஒண்ணும் பண்ணல. இது சண்டை போட்ட மாதிரி இல்ல இது. மாமா எங்க? ஐயோ மாமா மாமா தேங்கண்ண வேணும் மாமா. பாட்டுன்னு சொன்னீங்க தேங்காய் இல்ல இல்ல எண்ணெய் மன்னிச்சிருங்க தேங்காய் டக்குனு எடுத்து அப்ப நீங்க கணவன் மனைவி நீங்க என்னாலும் கோமாளி அலக்கழிப்பீங்களா? இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். நீங்க டெம்பரரி இது முறையா கிடையாதுங்க. கோமாளி தான் நீங்க. நாங்க செலக்ட் பண்ணவர் வேற ஒரு தங்கம். அந்த தங்கம் எங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கு. தங்கமா பித்தாலையான்னு உங்களுக்கு என்ன தெரியாம அது இருக்கீங்க? பரவாயில்ல தெரியுமா நான் வருத்தப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா நான் வருத்தப்பட்டேன்ல அந்த மாதிரி அது தெரியுமா நான் வருத்தப்பட்டுக்கிறேன். இப்போ நீங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துட்டு வாங்க. போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும்னு கேட்டியா? அதான் சுண்ணாம்பு இல்ல. சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா. சரி வேற என்ன வாங்கணும்? என்ன வாங்கிட்டு வா போ. மட்டன் பிரியாணி, முட்டை, களி, சிக்கன் கிரேவி. இவ்வளவு டைம் இருக்கா? பண்றேன் மேடம். அப்போ அவங்களுக்கு ஒரு பூவா பேர் கொடுக்கணும் என்ன கொடுப்பீங்க? இவளுக்கு வந்து ரோஜான்னு கொடுப்பேன், ரோசாப்பூ. மாமியாருக்கு எங்க மாமியாருக்கு வந்து தாமரை பூன்னு கொடுப்பேன். போங்க மாப்ள பூவே அட புக்குலா பாத்தே புள்ளனையும் செய் அத கேட்டானா ஆசை. பெரிய பி சுஷிலா லதா மங்கேஷ்கர் ஆசா போசா பாடுறாங்க. உப்பு அதிகமா போட்டாலும் தப்பு, கம்மியா போட்டாலும் தப்பு. அதிகமா போட்டா தண்ணி ஊத்தி சால்வ் பண்ணிடலாமா? சமையல ட்ரிக் இருக்கு. ஆமா. அப்ப ஏன் கடல் தண்ணி உப்பு வைக்குது? இனிமேல் பேசினா செருப்பு கொண்டு அடிப்பா. அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. என்ன சமையல செய்றீங்க? பிரியாணியா? பிரியாணி ஐயா. சரி, என்ன ஸ்டைல்ல செய்றீங்க பிரியாணி? நாங்க வந்து நான் வேஸ்ட் கட்டி ஒரு ஸ்டைல்ல செய்றோம், புடவை கட்டி. ஐயா ஐயாக்கு ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல சொல்றேன். உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க. எனக்கு மூளை காய்ச்சல வந்திருப்பா. நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன ஸ்டேட்டஸ் போடுவீங்க? கஷ்டப்படுறோம் தான் ஸ்டேட்டஸ் போடுறோம். நீங்க வந்து ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க இல்லையா? அதுக்கு மேல பேச மாட்டீங்க. ஐயா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா? இது பாரு ஐயா, இவ்வளவு பக்கத்துல பாத்துல இருக்கிறது மூஞ்ச. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கழுவ முடியுமா? சும்மா தானே இருக்க டாலி பண்ண. விடு விடு விடு. பிளேட் அப்பாரு மத்ததெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாம். ஒய்ஃபா நைஃபான்னு தெரியல, மொத்தத்துல லைஃப் போச்சு. எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? ஓ 20 நிமிஷம் தான் மாட்டேங்குதே, வேலை கெட்டு போதே. எப்படியா சமைச்சிட மாதிரி பேர் வாங்குறது எல்லாம் பிரியாணி மசா நெய்ச்சோறுன்னு பண்றாங்க. நான் மட்டும் இந்த சாப்பாடு சூஸ் பண்ணிட்டு மானு கட்டு கிடக்குறேன். ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்ச ஐரானே. கல்யாணம் பண்ணா விளங்குமா? வேற ஐரா என்ன பாக்கலாமா? சுடு தண்ணி ஊத்திக்கினேன். ஊத்தினியா? கையில ஊத்தினியா? மூஞ்சில ஊத்தி வேண்டியதானே? வா ஊத்துறேன். இது நல்லா இல்லமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? உங்களுக்கு ஒரு பிக்கப் லைன். சொல்லிட்டு கிளம்பு. நீங்க என்ன கிரிமினலா? ஏன் டோலி? பாம் மாதிரி இருக்கீங்க. பாம் மாதிரி இருக்குது வந்து பிக்கப் லைன் இல்ல டோலி. இது வந்து பாடி ஷேமிங். ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. நீங்க என்ன கேமராவா? ஏன் என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? ஏய் சோய் டோலி, ஏன் பொட்டாட்டி இருக்கும்போது இப்படி சொன்னேன்னு வெச்சுக்க. நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேத்து அடிச்சு இறக்கிட்டீங்க. தண்ணி ஊத்துறா. இதுக்கு ஊத்துறா. அறிவு கட்ட கழுதைகளா. ரத்த பொரியல் பண்றீங்களா? ரேன் ஃபுட் அல்வாக்கு இதுக்கு தண்ணி ஊத்த சொன்னா அதுல ஊத்தி விட்டுட்டாமா? டிராகன் ஃபுட் அல்வாவா? எனக்கே டஃப் குடுக்குறீங்களா? இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. பயங்கரமா இருக்குல்ல அது. பட்டர் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அது இன்னும் பெட்டரா. அது கொஞ்சம் பெட்டரா வந்துரும். பட்டர் இருந்தா பெட்டர் தானே. டேய் முட்டை அண்ணே டில்மேனியா. மீண்டும் கோமாளிகளுக்கு ஒரு கன்றாவியான செய்தி. காலையில நீங்க யார் யாருக்குள்ள போய் பேரானீங்களோ அங்கேயோ போய் சரணடைங்க. நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவனா போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போச்சு? எனக்கு தெரிஞ்சு இவ குழந்தை ரெடி பண்ற மாதிரி தெரியல. ஆல்ரெடி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு இது யூகம் வருது எனக்கு. என்னங்க சொல்றா விக்கி? எவனா சொல்றேன், அவன் பேச்ச கேக்குறேன். எது எவனவா? இனிமே இங்க நின்னு நீ வேட்டி அவுத்துட்டு ஜெமினி பொம்மை மாதிரி நிறுத்திடுவேன். ஓடி போய் ஓடி போடா ஓடுறா. இவ்வளவு பேசுறோமே அமைதியாவே இருக்காருன்னு அர்த்தம். என்ன இருக்காரு? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சொல்லுங்க. கண்டாம் பேச்ச கேட்டு கொண்டவன தொலைச்சிட்டாத. என்ன அவனால இன்னைக்கு வந்தவே நான் கூட 16 வருஷமா பொழைக்கிறவே. 16 வருஷமா குடும்பம் நடத்திட்டு அப்படி போய் எடுத்தியா நீ? வள்ளுவன் வாசுகி மாதிரி இருக்கிற எங்க குடும்பத்துல கார்கில் மாதிரி ஊடுருவனது இல்லாம என் மாவீரன்
வந்துட்டியா? முன்னாடி ஆட்சி நடத்தினாரோ என்னவோ ஏதோ எனக்கு வந்து வருவனியே நான் ஆர்கிட்டையும் குடும்பம் நடத்தலையே நம்படி நேரம் எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா சாமி. லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.